வரியை பெருக்கிறது தான் மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதில்ல. உற்பத்தி உயர்வின் மூலம் அதை பகிர்வு செய்தோம். அதை பகிர்வு செய்கிற போது அந்த உற்பத்தியின் மூலம் பெறுகிற லாபம் ஈட்டுகிறார்கள். அந்த லாபத்திலிருந்து வரியை கூட்டுகிற போது வரி உயர்வு உபரியான வரி வருவாயாக மாறும். அந்த அடிப்படையில் சொல்கிறமே ஒழிய மக்கள் பயன்படுத்துகிற தண்ணீர் வரி, குடிநீர் வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம் இப்படியான உயர்வை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலை. அதுதான் எங்களுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம். திமுக கடந்த பட்ஜெட் இப்போ சமீபத்தில் வந்ததில் கூட 2.26 லட்சத்திற்கு வரி வருவாய் வரும் என்று எதிர்பார்க்கும்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களால் அதை ஈட்ட முடியவில்லை. கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு அருகில் குறைவாக நிதி ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்னா, அப்போ அந்த 30,000 கோடிங்கிறது இது போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு மிக மிக முக்கியமான தொகை. அந்த தொகையை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அதிமுக கொண்டு வரும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த வருவாயை உயர்த்துவது என்பது விளைச்சலை, அதாவது உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் வருவாய் கொண்டு வந்து அந்த வரி வருவாயை தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். அத்தியாவசியமான பொருட்களுடைய வரி வருவாய் இல்லை.